Hello students, now you are going to 8th standard. Today we are going to see social science history first lesson. First lesson in history first lesson unit 1 Advent of Europeans learning objectives to know about the kind of sources of modern இந்தியானுடைய சோர்சஸ் என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த போர்ச்சுகீஸ் ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியா. போர்ச்சுகீஸ் இந்தியா மேலே ஏன் ட்ரேட் கேரி ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்றதும். டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பேக்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ் அண்ட் டச் ப்ரெசன்ஸ் இன் இந்தியா. டச்சும் போர்ச்சுகீஸ் பீப்புளும் இந்தியாவில் இருந்தனால அதனுடைய தாக்கத்தை பற்றியும். டு நோ த காலனியல் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் டென்மார்க்னுடைய காலனியல் செட்டில்மெண்ட்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ அபவுட் த அரைவல் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ். ஃப்ரெஞ்சும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் இந்தியாவுக்கு இந்தியாவில் அவங்களுடைய ரூலை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்படி செட்டில் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தாச்சு. இன்ட்ரொடக்ஷன். Many of the foreign travelers, traders, missioners and civil servants who came to India in the 18th and 19th century have left of their experience and their impression of the various parts of the country. இப்போ நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க, ட்ரேடர்ஸ் வந்தாங்க. அது ட்ரேடர்ஸ்னால் ட்ரேட் கேரி ஆன் பண்ணவங்க. மிஷனரிஸ் அப்படின்றது ஒரு ரிலீஜியனை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க தான் மிஷனரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிவில் சர்வெண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் அவங்க இந்தியாவுக்கு 18th செஞ்சுரிலேருந்து 19th செஞ்சுரி வரலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஹின்ஸ் மாதிரி நோட்ஸ் மாதிரி எடுப்பாங்க. அதை இந்தியாவில் வேரியஸ் பார்ட்ஸில் விட்டுட்டு போயிருக்காங்க. டு நோ த ஈவெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியட். இப்போ மாடர்ன் பீரியடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட நிறைய சோர்சஸ் இருக்குது. வி ஹாவ் அபண்டன்ட் சோர்சஸ். எந்தெந்த லெவலில் இருக்குது? இன்டர்நேஷ்னல் லெவல், வேர்ல்டு லெவல்லையும் இருக்குது, நேஷ்னல் லெவல் கண்ட்ரி லெவல்லையும் இருக்குது, ரீஜனல் லெவல் நம்மளுடைய ஏரியா லெவல்லையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதிலிருந்து நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியானுடைய சோர்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, the source for the history of modern India helps to know political, socio-economic and cultural development in the country. இப்போ மாடர்ன் இந்தியாவை பற்றி நம்மளுக்கு எது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், பொலிட்டிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், சொசைட்டி எக்கனாமிக் லெவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம இந்தியாவில் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த சோர்சஸ் அப்படின்றது ஆதாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திங்ஸ் ஏதாவது கிடைக்குது. இப்போ ஒரு நிலத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வெட்டுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது பொருள் கிடைச்சிதுன்னா அதை நம்ம அதில் நம்ம அந்த நிலத்தை தோண்டும் போது எங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சிது, அதுலேருந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் த வெரி பிகினிங். இப்போ பிகினிங்கில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் போர்ச்சுகீஸ், from the very beginning, the Portuguese, the Dutch, the French, the Danish and the English recorded their official transaction in India on states paper. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் போர்ச்சுகீஸ் பிகினிங்கில் யார் பிகினிங்கில் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அஃபீஷியல் லெவலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் போர்ச்சுகீஸ் பீப்புள், டச் பீப்புள் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா நெதர்லாண்டில் இருக்கிற பீப்புளை தான் நம்ம டச் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே. டேனிஷ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா டென்மார்க் பீப்புள். இவங்கெல்லாம் ரெக்கார்டாக எழுதி வச்சுருக்காங்க. வெல் ப்ரிசர்வ்ட் ரெக்கார்ட் ஆர் வெரி வேல்யூபிள் டு நோ அபவுட் தயர் ரிலேஷன்ஸ் இன் இந்தியா. இப்போ நம்ம ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வேல்யூபிள் திங் நம்மளுக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. The archives at Lisbon, Goa, Pondicherry and Madras were the literary storehouse of the precious historical information. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அர்ச்சீவ்ஸ் அப்படின்றது ஆவண காப்பகம். இப்போ ஒரு சான்று நம்மளுக்கு கிடைக்கிது, ஒரு திங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கொண்டு போய் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் அர்ச்சீவ்ஸ், ஆவண காப்பகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் லிஸ்பன் அப்படின்றது போர்ச்சுகல்னுடைய கேபிட்டல். அதான் நம்ம பிகினிங்லேயே போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ போர்ச்சுக்கலில் லிஸ்பன் அப்படின்ற பிளேஸில், கோவாவில், பாண்டிச்சேரியில், மெட்ராஸில் இருக்கிற அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்.
All these sources must, however, be critically evaluated before they are used for historical writing. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோர்சஸ் எல்லாம் இங்கே இருக்கிற அந்த சோர்சஸ் எல்லாம் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான். அதை வந்து நம்ம பிஃபோர் தே யூஸ்ட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங், ஹிஸ்டாரிக்கலை பற்றி ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. ஏன்னா அப்போலாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ லெட்டர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்க அந்த ஓலைச்சுவடி அந்த மாதிரி இதில் எழுதி வச்சுருக்கும்போது, கல்வெட்டுலலாம் எழுதி வச்சுருக்கும்போது நம்மளுக்கு படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ், என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், we can write history with the help of sources like written evidences and material evidences. இப்போ நம்ம written evidences அப்படின்ட்டு நம்ம எழுதி வச்சுருக்கோம். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண அந்த திங்ஸ், அதுதான் மெட்டீரியல். இப்போ அந்த காயின்ஸு, பாம்லெட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மெட்டீரியல் சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சோர்சஸாக இருக்குது. ரிட்டன் சோர்சஸ் அப்படின்றது அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நிறைய புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் மெனி லாங்குவேஜஸில். அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ், நியூமரஸ் புக்ஸ் வேர் பப்ளிஷ்ட் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஹென்ஸ் பீப்புள் பிகான் டு அக்யர் நாலேஜ் ஈஸிலி இன் த ஃபீல்ட்ஸ் லைக், எந்தெந்த ஃபீல்ட்ஸில் வந்து நம்ம வந்து நிறைய நாலேஜ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஆர்ட்டில், லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ். The European came to know the immense wealth from the accounts of Marco Polo and similar resources. இப்போ நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம், அது டச் பீப்புள், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, டேனிஸ், இங்கிலீஷ் பீப்புள், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த காண்டினென்ட்டில் இருக்குது, யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கிற கண்ட்ரிஸ். இப்போ வந்து யூரோப்பியன்ஸ் வந்து எப்படி நம்ம இந்தியானுடைய வெல்த், இமென்ஸ் வெல்த்னா ஹியூஜ் வெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மார்க்கோ போலோ எழுதி வச்ச அந்த புக்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்தியானுடைய வெல்த் வந்து அவங்கள என்ன பண்ணியிருக்கு, அட்ராக்ட் பண்ணியிருக்கு, ஈர்த்திருக்கு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, யூரோப்பியன் காண்டினென்ட் கண்ட்ரியிலேருந்து இந்தியாவுக்கு ட்ரேட் கேரியான் பண்ண வந்தாங்க. இந்த வெல்த் ஆஃப் இந்தியா அட்ராக்டட் யூரோப்பியன்ஸ் டு திஸ் கண்ட்ரி. ஆனந்தரங்கம் இஸ் த நேம் டு கன்ஜூர் வித் த ஆனிவல்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம வந்து ஒரு திங்ஸ் எல்லாம் தமிழ் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். எந்த நேமில், ஆனந்தரங்கம் அப்படின்ற நேமில் தமிழ்னுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம என்ன வச்சுருக்கோம், எழுதி வச்சுருக்கோம். அந்த ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, டப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இன் பாண்டிச்சேரி, டிரான்ஸ்லேட்டர் இன் பாண்டிச்சேரி டு அசிஸ்ட் த ஃப்ரெஞ்ச் ட்ரேட் இன் இந்தியா. He recorded the events that took place in French India. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்ச் இந்தியானுடைய இதை பற்றி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா டைரிஸ் நம்ம டெய்லி நோட் எழுதுவோம்ல, அது டெய்லி குறிப்புகள். ஹிஸ் டைரிஸ் கண்டெயின் த டெய்லி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 1736 to 1760. அவங்க டைரியில் இருக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி நடந்த ஈவெண்ட்டை எப்போது 1736 1760 வரலும் இருக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி, விச் ஆர் த ஒன்லி ரிட்டன் செக்யூலர் ரெக்கார்ட் அவைலபிள் டியூரிங் திஸ் பீரியட். இதுதான் ஒரு ரிட்டன் எவிடன்ஸாக இருந்துச்சு அந்த பீரியடில். His diaries reveal his profound capacity for the political judgment and is the most valuable source of history. இப்போ அந்த டைரி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால், பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டும் ஹிஸ்ட்ரியினுடைய வேல்யூபிள் சோர்ஸாகவும் நம்மளுக்கு இருந்திருக்கு. ரிட்டன் சோர்சஸ் அப்படின்னு சொன்னால் லிட்ரேச்சர். இப்போ லிட்ரேச்சர் அப்படின்றது இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ராவலர் அக்கௌண்ட்ஸ், அதுதான் நம்ம சொன்னோம், இந்தியாவுக்கு வந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து எழுதி விட்டுட்டு போன அந்த எவிடன்ஸ். டைரிஸ். நெக்ஸ்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ், நம்மளை பற்றி நம்மளே எழுதிக்கிறது. பாம்லெட்ஸ் அப்படின்றது துண்டு பிரசுரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். துண்டு பிரசுரம்னா பிட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஏரியாவில் இப்போ நார்மலாகவே நம்ம ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நம்மக்கிட்ட ஒரு நோட்டீஸ் மாதிரி அடித்து கொடுக்குறாங்களா, அட்மிஷன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம், அதை மாதிரி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், துண்டு பிரசுரம், பாம்லெட்ஸ், பிட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்னுடைய டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் தான் மேனுஸ்கிரிப்ட்ஸ். அர்ச்சீவ்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு சொன்ன முதல்லையே ஆவண காப்பகம், அந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து
ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு வச்சிருக்கிற பிளேஸ் தான் என்னது அர்ச்சீவ்ஸ் ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் எ பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற பிளேஸ் இந்த நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ நேஷ்னல் லெவல் நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம், இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் அண்ட் ரீஜனல் லெவலில் சொன்னோம். நேஷ்னல் லெவலில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நியூ டெல்லியில் இருக்குது. இந்த நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா NAI இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இட் ஹேஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிஸ் ஆஸ் வெல் அஸ் கைட் டு த ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ரிலேட்டட் டு ஆல் மேட்டர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்ம எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ப்ரெசென்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் கைட் பண்ணுற ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இட் கண்டைன்ஸ் அத்னெட்டிக் எவிடன்சஸ் ஃபார் நோயிங் த பொலிட்டிக்கல், சோசியல், எக்கனாமிக், கல்ச்சுரல், சயின்டிஃபிக் லைஃப் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்புள். இப்போ வந்து இது வந்து என்னது ஒரு உண்மையான சான்றாக இருக்குது நம்மளுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. பொலிட்டிக்கல், அரசியல், சோசியல், எக்கனாமிக், கல்ச்சுரல், சயின்டிஃபிக் லைஃப் அந்த நம்ம பீப்புளுடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி தெரிஞ்சு. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அச்சீவ்ஸ் இன் ஏஷியா. ஏஷியாலேயே இதுதான் லார்ஜஸ்ட் அச்சீவ்ஸ். டெல்லியில் இருக்கிற நேஷ்னல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா. George William Forrest can rightly called as the father of national archives of India. Father of national archives வந்து நம்ம யாரை சொல்லலாம், ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்றவங்கள. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் நம்ம முன்னாடி பார்க்குறது இந்தியா லெவலில் இருக்கிறத பார்த்தோம். அதேமாதிரி தமிழ்நாடு லெவல்லையும் இந்த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ப்ரெசென்ட்லி இப்போ மெட்ராஸில் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்ஸில் வச்சுக்கோங்க, அந்த ஆஃபீஸில் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். It is the oldest and largest document repositories in southern India. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய திங்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அச்சீவ்ஸில் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா தமிழ்நாடு அச்சீவ்ஸ் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். த மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இன் தமிழ்நாடு அச்சீவ்ஸ் ஆர் இன் இங்கிலீஷில் தான் இருக்குது. த கலெக்ஷன் இன்க்ளூட் சீரீஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ். அந்த கலெக்ஷனில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நம்ம வந்து ரூல் பண்ணாங்க, யார், டச் பீப்புள். டச்னா நம்ம முதல்ல என்ன சொன்னோம், நெதர்லாண்டில் இருக்கிற பீப்புளை டச்சுன்னு சொன்னோம். டேனிஷ் அப்படின்றவங்க டென்மார்க்கில் இருக்கிற பீப்புள். அப்புறம் பர்ஷியன், மராத்தி அந்த கலெக்ஷன்ஸில் அந்த லாங்குவேஜஸில் இருக்குது. ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன். இப்போ நிறைய அதிகமான டாக்குமெண்ட்ஸ் எந்தெந்த லாங்குவேஜில் இருக்குது, டச்சு, டேனிஷ், பர்ஷியன், மராத்திலையும். சம் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜில் இருக்குது, ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ், தமிழ் அண்ட் உருது லாங்குவேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ். த தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் ஹேஸ் 1642 வால்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஆவண காப்பகத்தில் டச் ரெக்கார்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 1642 ரிலேட்டட் டு கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்றது தமிழ்நாடு அந்த மெட்ராஸ் அந்த ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏரியா ரிலேட்டடும் கொச்சின் கேரளா சைடு அந்த நம்ம என்ன சொல்கிறோம் மலபார் கோஸ்ட், இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கிற அந்த இதை பற்றி பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது டச் லாங்குவேஜில். These records cover the period from 1657 to 1845. அந்த 1642 வால்யூம் புக்ஸ் வந்து எந்த பீரியடை ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 1657லேருந்து 1845 வரலும். டேனிஷ் ரெக்கார்ட்ஸ் கவர் எ பீரியட் ஆஃப் டேனிஷ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா 1777 to 1845. டாட்வெல் prepared with great effort and the first issue of calendar of Madras record as published in 1917. டாட்வெல் அப்படின்ற அவங்களுடைய கிரேட் எஃபர்ட் முழு முயற்சியினால் கேலண்டர் மெட்ராஸ் ரெக்கார்டு வந்து கேலண்டரில் அது மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க. 1917 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் ஹைலி இன்ட்ரெஸ்டட் இன் என்கரேஜிங் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், அகழ்வாராய்ச்சி இந்த மாதிரி ரிசர்ச்சஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. ஹி ஓப்பன்ட் எ நியூ சாப்டர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப்
தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் சோர்சஸ். மெட்டீரியல்னால் திங்ஸ் அப்படின்னு நம்ம முதல்லையே சொன்னோம். எது நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மெனி பெயிண்டிங்ஸ், ஸ்டாச்சூஸ். இப்போ இதுவும் ஒரு மெட்டீரியல் தானே, பெயிண்டிங்ஸாக இருக்கிறதும் சிலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. தே கேவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் லீடர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ். இப்போ இது நம்மளுக்கு என்ன, இந்த நேஷ்னல் லீடர்ஸை பற்றியும் ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ், அந்த இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் அவங்கள பற்றியும் நம்மளுக்கு அவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் லைக் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின், அட் செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி, செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ், செயின்ட் டேவிட் ஃபோர்ட் இன் கடலூர், India Gate, Parliament House, President House in New Delhi are the different styles and techniques of Indian architecture. Indian இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லையும் டெக்னிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ். நம்ம ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின். இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற லூயிஸ் ஃபோர்ட் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் ஆகிட்டுருக்குல்ல அந்த பில்டிங் தான் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்தியா கேட். இந்தியாவில் இருக்கிற இந்தியா கேட் டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் ஹவுஸ். நம்மளுடைய பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, கவர்மெண்ட் ரன் ஆகிட்டுருக்குல சென்ட்ரல் கவர்மெண்ட், இது டெல்லியில் இருக்குது. அதே மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட், இந்தியன் பிரசிடெண்ட் இருக்காங்கல்ல அவங்க இது பண்ணிகிட்ருக்க அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஹவுஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸாக நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம பற்றி நம்ம அவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை பற்றி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Other objects and material of religious, culture, historical values are collected and preserved in museum. இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மியூசியம், அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளேஸில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். The museum help to preserve and promote our cultural heritage. நம்மளுடைய கல்ச்சரை வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியம், பண்பாடு, பாரம்பரியம்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The National Museum in Delhi is the largest museum in India which was established in 1949. Next, coins. Coins are the good source to know about the administrative history. Kings எல்லாம் ரூல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு பீரியட்லேயும் காயின்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது காயின்ஸும் ஒன் ஆஃப் த சோர்ஸ். த ஃபர்ஸ்ட் காயினேஜ் இஸ் இன் மாடர்ன் இண்டியா அண்டர் த க்ரௌன் வாஸ் க்ரௌன்னா குவீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், குவீன் ஆர் கிங், issued in 1862. Edward VII ascended after the Queen Victoria and the coins issued by him bore his model. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குவீன் விக்டோரியாவுக்கு அப்புறம் அரசனாக ஆனவங்க பார்த்திங்கன்னா எட்வர்ட் VII. அவங்க வந்து அசன் த்ரோன் கிங் ஆனதுக்கப்புறம் காயினை இஷ்யூ பண்ணுறாங்க அந்த மாடலில். த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்மலி செட்டப் இன் 1935 and empowered to issue government of India notes. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பவர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்னுடைய ருப்பி கரன்சி நோட்லாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் கொடுக்குறாங்க. த ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி வாஸ் இஷ்யூடு பை RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன் ஜனவரி 1938 வாஸ் 5 ரூபி நோட்ஸ். ஃபஸ்ட்டு கரன்சி நோட் வந்து RBI வந்து 1938 இஷ்யூ பண்ணுறாங்க. என்ன வேல்யூவில் இருக்கிறத 5 ரூபி நோட்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் யாருடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னால் கிங் ஜார்ஜ் VI அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது. இப்போ நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா காந்திஜி ஃபோட்டோ இருக்கும், பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்கும், சாஞ்சி ஸ்டூப்பா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இந்த இஷ்யூ வந்து கிங்னுடைய ஃபோட்டோவோட என்ன பண்ணுறாங்க, RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு 5 ரூபி பேப்பர் கரன்சி நோட்டை இந்தியாவில் இஷ்யூ பண்ணுறாங்க. இன் 1690 ஃபோர்ட் செயின்ட் டேவிட் வாஸ் பில்ட் பை பிரிட்டிஷ் இன் கடலூர். நம்ம முதல்ல டேவிட் ஃபோர்ட் கடலூரில் இருக்கிறத காமிச்சோம். அந்த ஃபோர்ட்டு தான் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? லெட் அஸ் கண்டினியூ in the next class. Thank you.